தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். யாழில் இரவில் நேர்ந்த கோர விபத்து, நடுவீதியில் பறிபோன உயிர். தமிழர் பகுதிக்கு பேருந்தில் சென்ற சிறுமிக்கு நடந்த அசம்பாவிதம், ராணுவ சிப்பாயின் மோசமான செயல். தமிழர் பகுதியில் தந்தைக்கு மகன் செய்த கொடூர சம்பவம், பறிபோன உயிர். தமிழர் பகுதியில் பெண் செய்த செயல், அதிரடி காட்டிய போலீசார். கனடாவில் யாழ் இளைஞனுக்கு நடுவீதியில் நேர்ந்த பெரும் துயர், இறந்தும் பலரை வாழ வைத்த நிகழ்ச்சி. கனடாவில் போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்டதாக தமிழ் அதிகாரி மீது குற்றச்சாட்டு. நியூ ரங்கராஸ் தங்க சுரங்கம், மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ், 6055 ஸ்டீல்ஸ் அவென்யூ ஈஸ்ட், C102. தொடர்பின விரிவான செய்திகள். சாவகச்சேரி பிரதேசத்தில் இருந்து யாழ்ப்பாணம் நோக்கி சென்ற உந்துருளியும் யாழ்ப்பாணத்திலிருந்து கொழும்பு நோக்கி சென்ற பாரவூர்தியும் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது. குறித்த விபத்து சம்பவத்தில் உந்துருளியை செலுத்தி சென்ற குருநாகல் யாழ்ப்பாணம் பகுதியை சேர்ந்தவரே சம்பவ இடத்திலே உயிரிழந்துள்ளார். விபத்து சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொண்டு வரும் சாவகச்சேரி போலீஸ் நிலைய போக்குவரத்து போலீசார் பாரவூர்தியின் சாரதியை கைது செய்தனர். மருத்துவ பரிசோதனையின் பின்னர் அவரை சாவகச்சேரி நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த உள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். பொலனறுவையிலிருந்து கல்முனை நோக்கி பிரயாணிகளுடன் பயணித்த பஸ் வண்டியில் 14 வயது சிறுமியொருவருடன் பாலியல் சேட்டை புரிந்த புனானை ராணுவ முகாமில் கடமையாற்றி வரும் ராணுவ சிப்பாய் ஒருவரை நேற்று கைது செய்துள்ளதாக வாழைச்சேனை போலீசார் தெரிவித்தனர். இதுபற்றி தெரிய வருகையில், கடந்த 20ஆம் திகதி பொலனறுவையில் இருந்து கல்முனை நோக்கி பயணித்த தனியார் பஸ் வண்டியில் 14 வயது சிறுமி அவரது சிறிய தந்தையுடன் வாழைச்சேனையில் உள்ள அவரது வீட்டிற்கு செல்வதற்காக பயணித்துள்ளார். அதேவேளை புனானை ராணுவ முகாமில் கடமையாற்றி வரும் ராணுவ சிப்பாய் விடுமுறையில் வீடு சென்று திரும்பியவர் அதே பஸ் வண்டியில் ஏறி சிறுமிக்கு அருகில் அமர்ந்து கொண்ட நிலையில் பஸ் வண்டி மன்னம்பட்டியை தாண்டி சென்று கொண்டிருந்த போது குறித்த ராணுவ சிப்பாய் சிறுமி மீது பாலியல் சேட்டை செய்ய முற்பட்ட நிலையில் சிறுமி அருகில் இருந்த சிறிய தந்தையிடம் முறையிட்டதை அடுத்து அவர் அந்த ராணுவ சிப்பாய் மீது தாக்குதல் நடத்தியுள்ளார். இதனையடுத்து பஸ் வண்டியை சாரதி வாழைச்சேனை போலீஸ் நிலையத்திற்கு கொண்டு சென்று நிறுத்தி பஸ் வண்டியில் நடந்த சம்பவத்தை தெரிவித்ததை அடுத்து போலீசார் தாக்குதலுக்குள்ளான ராணுவ சிப்பாயை வைத்தியசாலையில் அனுமதித்ததுடன் தாக்குதலை மேற்கொண்ட சிறுமியின் சிறிய தந்தையை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். இது தொடர்பாக விசாரணை மேற்கொண்டு வந்த போலீசார் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட ராணுவ சிப்பாய் நோய் குணமாக்கி வைத்தியசாலையில் இருந்து வியாழக்கிழமை மாலை 4:30 மணிக்கு வெளியேற முற்பட்ட போது அவரை கைது செய்தனர். இதில் கைது செய்யப்பட்டவரை இன்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக போலீசார் தெரிவித்தனர். மகனின் தாக்குதலுக்குள்ளாகி படுகாயமடைந்த நிலையில் ஆனைமடுவ ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த தந்தையொருவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாக ஆனைமடுவ போலீசார் தெரிவித்துள்ளனர். ஆனைமடுவ கொத்தல கெமியாவ பகுதியைச் சேர்ந்த 4 பிள்ளைகளின் தந்தையான 58 வயதுடையவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். உயிரிழந்தவருக்கு 4 மகன்கள் உள்ள நிலையில் 2வது மகனுக்கும் தந்தைக்கும் இடையில் புதன்கிழமை இரவு ஏற்பட்ட தகராறு மோதலாக மாறியுள்ளது. இதன்போது மகன் தந்தையை மனிதாபிமானமற்ற முறையில் தாக்கியுள்ளதாக, இதன்போது தந்தை நிலத்தில் சரிந்து விழுந்ததில் அவரது தலை கட்டிலில் மோதி பலத்த காயம் ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. ஆனைமடுவ ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த தந்தை சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாக ஆனைமடுவ போலீசார் தெரிவித்துள்ளனர். தந்தைக்கும் மகனுக்கும் இடையே நிலவிய நீண்டகால தர்க்கம் எல்லை மீறியதாலேயே இந்த தாக்குதல் இடம்பெற்றுள்ளதாக போலீசாரின் ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை ஆனைமடுவ போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். வெண்ணப்புவ போலீஸ் பிரிவுக்குட்பட்ட வைக்கால பகுதியில் போலீசாரால் முன்னெடுக்கப்பட்ட சோதனையில் சட்டவிரோதமாக நாட்டிற்கு இறக்குமதி செய்யப்பட்டு களஞ்சியப்படுத்தப்பட்ட பெருமளவிலான வீடு இலைகளுடன் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். சுமார் 35 உரைகளில் பொதி செய்யப்பட்டிருந்த 1126.75 கிலோகிராம் எடையுள்ள வீடு இலைகள் இதன்போது கைப்பற்றப்பட்டுள்ளன. கைது செய்யப்பட்டவர் வாய்க்கால் பகுதியைச் சேர்ந்த 49 வயதுடைய பெண் என தெரிவிக்கப்படுகிறது. இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை வெண்ணப்புவ போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். கனடாவின் பிரம்டன் நகரில் போலீசாரின் கவனக்குறைவால் யாழ்ப்பாணத்தை சேர்ந்த இளம் குடும்பஸ்தர் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. கனடாவின் பிரம்டன் நகரில் திடீர் உடல்நலக்குறைவால் வீதியில் சரிந்த 30 வயது இளத்தமிழர் ஒருவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சம்பவத்தில் காவல்துறை அலட்சியம் இருந்ததாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன.
உயிரிழந்தவர் இலங்கையில் பலாலியை சேர்ந்தவர் என்று தெரிவிக்கப்படுகிறது. கடந்த ஏப்ரல் 13ஆம் தேதி வீதியில் நடந்து சென்று கொண்டிருந்த ரெஜி போல்ட் மூளையில் ஏற்பட்ட திடீர் இரத்த கசிவு காரணமாக நிலைகுலைந்து விழுந்துள்ளார். இதன்போது அங்கு வந்த பீல் பிராந்திய போலீசார் அவரை நிலையை ஆராயாமல் அவர் மதுபோதையில் இருப்பதாக தவறாக கருதி அபராத சீட்டு வழங்கியதாக கூறப்படுகிறது. பின்னரே ஆம்புலன்ஸ் வண்டி அழைக்கப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஆம்புலன்ஸ் மூலம் வைத்தியசாலைக்கு அழைத்து செல்லப்பட்ட போதும் போலீசார் மதுபோதையில் உள்ளதாக கூறியதால் அவருக்குரிய அவசர சிகிச்சை வழங்கப்படாமல் தாமதிக்கப்பட்டுள்ளது. ஆனால் மருத்துவ பரிசோதனையில் அவரது உடலில் மது இல்லாதது உறுதி செய்யப்பட்டுள்ளது. மூளையில் ஏற்பட்ட இரத்த கசிவு காரணமாகவே அவர் விழுந்ததாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்ட போதிலும் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்துள்ளார். மரணத்திற்கு முன் தனது உடல் உறுப்புகளை தானமாக வழங்க ஒப்புதல் அளித்திருந்த அவர் மரணத்திற்கு பிறகு 6 பேருக்கு உடல் உறுப்பு தானம் செய்துள்ளார். இந்நிலையில் 3 வாரங்களுக்கு முன்பே கனடிய பிரஜா உரிமை பெற்றதால் அவரிடம் களவு சீட்டு இருக்கவில்லை. இதனால் அவரது உடலை இலங்கைக்கு அனுப்புவதிலோ அல்லது தாயகத்தில் உள்ள அவரது தாயாரை கனடாவிற்கு வரவழைப்பதிலோ பெரும் சட்ட சிக்கல் நீடிப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. தற்போது வரை அவரது உடல் பிரம்டனிலேயே வைக்கப்பட்டுள்ளது. சம்பவத்திற்கு முழுமையான வெளிப்படையான விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கைகள் வலுத்து வருகின்றன. ரொறன்ரோ தெற்கு தடுப்பு காவல் மையத்தில் போதைப்பொருள், செல்போன்கள் மற்றும் ஆயுதங்களை கடத்திய குற்றத்திற்காக யாது சத்யகாந்தன் என்ற சிறை காவலருக்கு 26 மாத சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. சிறைச்சாலைக்குள் பாதுகாப்பு மற்றும் ஒழுக்கத்தை பேண வேண்டிய ஒரு அதிகாரியே சட்டவிரோத செயல்களில் ஈடுபட்டது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. 2023 ஜூன் மாதம் பணியில் சேர்ந்த யாது சத்யகாந்தன் மிக குறுகிய காலத்திலேயே சட்டவிரோத கும்பலுடன் தொடர்பேற்படுத்திக் கொண்டார். அக்டோபர் 2024 கைதி ஒருவரின் அறையில் நடத்தப்பட்ட சோதனையில் இளம் சிவப்பு நிற காலுறைக்குள் மறைத்து வைக்கப்பட்டிருந்த கஞ்சா மற்றும் புகையிலை கண்டுபிடிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மற்றொரு கைதியிடமிருந்து MDMA மற்றும் ஹசிஸ் போன்ற போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. விசாரணையில் யாது சத்யகாந்தன் தனது அதிகாரத்தை பயன்படுத்தி பின்வரும் பொருட்களை சிறைக்குள் கடத்தியது உறுதியானது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி அமர்ஷி யாதுவின் செயல் நம்பிக்கை துரோகம் என்று கடுமையாக சாடியுள்ளார். சிறைச்சாலைக்குள் இருக்கும் கைதிகள் மற்றும் ஊழியர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டிய கடமையில் இருந்தவர் அதற்கு நேர்மாறாக செயற்பட்டு ஆபத்தான சூழலை உருவாக்கியுள்ளார் என்று நீதிபதி தனது தீர்ப்பில் குறிப்பிட்டுள்ளார். யாது சத்யகாந்தன் நீதிமன்றத்தில் தனது செயலுக்கு வருத்தம் தெரிவித்ததுடன் இது ஒரு முட்டாள்தனமான மற்றும் தார்மீக ரீதியிலான தவறான செயல் என்று ஒப்புக்கொண்டார். காவலர்களே கடத்தலில் ஈடுபடுவது இது முதல் முறையல்ல என்று சமூக ஆழ்வர்கள் கவலை தெரிவிக்கின்றனர். சிறைச்சாலைக்குள் போதைப் பொருட்களின் விலை வெளிச்சந்தையை விட 10 மடங்கு அதிகமாக இருப்பதால் இத்தகைய கடத்தல்கள் தொடர்வதாக கூறப்படுகிறது. ஒன்டாரியோ தலைமை மரண விசாரணை அதிகாரி குழுவின் அறிக்கையின்படி 2014 முதல் 2021 வரை சிறை காவலில் நிகழ்ந்த மரணங்களில் 40% போதைப்பொருள் நச்சுத்தன்மையால் ஏற்பட்டவை என்பது குறிப்பிடத்தக்கது. கனடா வரலாற்றிலேயே இதுவரை கண்டிராத SMS பிளாஸ்டர் எனும் அதிநவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி பல்லாயிரக்கணக்கானோரை ஏமாற்ற முயன்ற 3 பேரை ரொறன்ரோ காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். இந்த விசித்திரமான சைபர் குற்றத்தை விசாரிக்க ரொறன்ரோ போலீசார் ப்ராஜெக்ட் லைட் ஹவுஸ் என்ற சிறப்பு திட்டத்தை ஆரம்பித்தனர். 2025 நவம்பர் மாதம் ரொறன்ரோ நகரின் மையப்பகுதியில் இந்த சட்டவிரோத செயற்பாடு குறித்து ஒரு சைபர் பாதுகாப்பு நிறுவனம் போலீசாருக்கு தகவல் அளித்தது. அதன் தொடர்ச்சியாக நடத்தப்பட்ட விசாரணையில் இந்த அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகியுள்ளன. இது ஒரு மொபைல் டவர் போலவே போலியாக செயற்படும் கருவி என போலீசார் தெரிவிக்கின்றனர். இந்த கருவி ஒரு போலீஸ் செல் டவர் போல செயற்பட்டு அருகில் இருக்கும் மொபைல் போன்களின் இணைப்புகளை துண்டித்து தன்பக்கம் இழுத்துக் கொள்ளும். பின்னர் அந்த மொபைல்களுக்கான நம்பகமான நிறுவனங்களிலிருந்து வருவது போன்ற போலி குறும் செய்திகளை அனுப்பும் என குறிப்பிட்டுள்ளனர். இவ்வாறான மோசடிகளில் இருந்து பாதுகாத்துக் கொள்வது குறித்து சில அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளன. எதிர்பாராத விதமாக வரும் எந்தவொரு குறும் செய்தியில் உள்ள லிங்கையும் கிளிக் செய்ய வேண்டாம். பணம் செலுத்த கோரும் செய்திகளில் கூடுதல் கவனத்துடன் இருக்கவும், உங்கள் வங்கி ரகசியங்கள் அல்லது கடவு சொற்களை யாரிடமும் பகிர வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்வதற்கு www.tamilaram.com எனும் இணையதளத்தை பார்வையிடுங்கள்.